ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை ஆராதனைக்கு நாங்கள் அழைக்கிறோம். சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. Let everything that hath breath praise the Lord. இந்த காலையிலே நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை உயர்த்தி ஆண்டவருடைய இருதயத்துக்கு நாம் ஆராதனை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கும் எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமுள்ள தேவன் நீர். உமக்கு ஆராதனை செய்யும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். உம்முடைய சிங்காசனத்துக்கு நேராக துதிகளை நாங்கள் உயர்த்தும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். இந்த நாள் காலையில் உம்முடைய ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையிலே எல்லாரும் சேர்ந்து உம்மை உயர்த்தி பாட ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பாடலையும் நீர் ஆசீர்வதி. ஒவ்வொரு கர்த்தாவே இசையையும் நீர் ஆசீர்வதி. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு துதி. உம்முடைய சிங்காசனத்திலிருந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்க ஆராதிக்க கிருபை செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தெய்வம் நீரே.
கர்த்தர் கர்த்தரை கருணையாலே, கர்த்தர் கர்த்தரை அன்பினாலே. நம்மை காப்பவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் உறங்குவதில்லை. அவருக்கு அல்லேலூயா என்று அவரை நாம் ஆர்ப்பரித்து அவருக்கு நாம் ஆராதனை செலுத்துவோம். இந்த ஆங்கில பாடலிலே நீங்கள் எல்லாரும் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தராகிய இந்த உலகத்தை படைத்த அந்த ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செலுத்தி நாம் பாடப்போகிறோம்.
is going to come soon. There's a moment that is coming where we will all meet face to face and we will stand before him and sing hallelujah. அவருக்கு அல்லேலூயா என்று பாடுகிற நேரம் வந்து விட்டது. இன்றைக்கும் கர்த்தராகிய ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். believeth on him, all things are possible. இந்த காலை வேளையிலே கர்த்தரை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு வாய்க்க செய்வார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே,
கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. எங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மை விசுவாசிக்கும் போது எங்களுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் இந்த ஆராதனை நேரத்தில் உம்மை விசுவாசிக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் கூடட்டும். ஆண்டவர், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. எங்கள் ஆராதனை, துதி, கன, மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து, உம்மை ஆர்ப்பரித்து, உம்மை வணங்கி உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எங்களுக்கு எல்லாவற்றையும் இந்த வாரத்திலே அற்புதங்களை வாய்க்க செய்வீராக. ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை அனுப்பி ஒவ்வொருவரும் சுகமாக்குவீராக. கர்த்தாவே, நாட்டு நிலைமையை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். உலகத்தின் சூழ்நிலையை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரமாக விடுதலை தருவீராக. கர்த்தாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதி. இந்த ஆராதனையிலே எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன ஜெப குறிப்புகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள், எல்லா ஜெப குறிப்புகளும் உம்முடைய பலிபீடத்திலே வைக்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் உம்மை நோக்கி வருவதாக. கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் இந்த ஜெபத்திலே சேர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கர்த்தாவே கூக்குரலையும் அழுகையும் கர்த்தர் கேட்டருளுவீராக, பதில் தருவீராக. தொடர்ந்து நாங்கள் உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நம்முடைய செய்தியின் தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். We are going to meditate today from Genesis chapter 39 and verse 23. கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வாசமாயிருந்த யாதொன்றும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. The keeper of the prison looked not to anything that was under his hand, because the Lord was with him, and that which he did, the Lord made it to prosper. அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். Whatever he did, God made it to prosper. யோசேப்பு எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு செய்த காரியத்தை வாய்க்க பண்ணின இடம் என்ன இடம்? அது ஒரு சிறைச்சாலை. The Lord blessed Joseph and made all things to prosper in his life where it was the prison. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமாயிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சில நேரத்திலே நாம் என்ன நினைக்கிறோம், சில இடங்களிலே தான் கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். யோசேப்பினுடைய காரியத்தை வாய்க்க பண்ணின இடம் சிறைச்சாலை. 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் சிறைச்சாலை, பிரிசன் என்ற வார்த்தை ஏறக்குறைய 5-6 முறை மறுபடியுமாக சொல்லப்படுகிறது. உங்களுக்காக வாசிக்கிறேன். 20ஆம் வசனம். சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான், அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். சிறைச்சாலை
தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 23ஆம் வசனம், சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. God's blessing in the life of prison experience. ஆண்டவர் சிறைச்சாலை அனுபவ வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி நம்முடைய கிரியைகளை, நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை குறித்து இன்றைக்கு நம்முடைய செய்தியிலே நாம் தியானிக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை சிறைச்சாலை போன்ற ஒரு அனுபவத்திலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். We might be passing through an experience like that of a prison. But this morning the Lord wants to emphatically promise you, உங்களுக்கு கர்த்தர் திட்டவட்டமாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம், சிறைச்சாலை அனுபவத்திலே உங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். The most important thing about any experience in our life is not to get out of the experience, but what we get out of that experience. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். The most important thing about any experience that we go through in our life is not just to escape and get out of the experience, but the most important thing is what do we get out of that experience. அந்த அனுபவத்திலிருந்து நாம் எதை ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் யோசேப்பை சிறைச்சாலையிலே போடும்படியாக கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். யோசேப்பு தன் செய்யாத குற்றத்திற்காக அந்த சிறைச்சாலையிலே போடப்படுகிறான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அந்த சிறைச்சாலையிலே யோசேப்புடைய காரியத்தை ஆண்டவர் எப்படி வாய்க்க பண்ணினார்? How did God prosper the life and the experiences of Joseph? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலும் சிறைச்சாலையை போல பூட்டப்பட்டு கைவிடப்பட்டு மறக்கப்பட்டு இருக்கிற அந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை நான் வாசிக்கும் பொழுது 5 அருமையான சிறைச்சாலையின் அனுபவங்களை குறித்த சிந்தனைகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Let me share with you 5 important aspects of a prison experience God takes us through as God took Joseph. யோசேப்பை அந்த சிறைச்சாலை அனுபவத்திலே கொண்டு போனது போல நம்மை கர்த்தர் கொண்டு போகும்போது இருக்கிற 5 படிகள். Let me tell that for you in the beginning of my message. Number 1, prison is a place of oppression. Number 2, prison is a place of obscurity. Number 3, prison is a place of opportunities. Number 4, a prison is a place of obedience to God. Number 5, prison is a place of overcoming life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தமிழிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சிறைச்சாலை என்பது அடக்கு முறையின் ஒரு இடம். இரண்டாவதாக, சிறைச்சாலை என்பது தனிமையின் இடம். மூன்றாவதாக, சிறைச்சாலை என்பது கர்த்தர் கொடுக்கும் நல் வாய்ப்புகளின் இடம். நான்காவதாக, சிறைச்சாலை என்பது கீழ்ப்படிதலின் இடம். ஐந்தாவதாக, சிறைச்சாலை என்பது மேற்கொண்டு வெற்றி சிறக்கும் இடம். 5 சிந்தனைகளையும் இந்த 4 வசனங்களிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட இந்த காலை வேளையிலே பேசுவார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அனைவரும் இப்படிப்பட்ட சிறைச்சாலையின் வழியாக கடந்து சென்றார்கள். முதலாவது குறிப்புக்கு நேராக கடந்து செல்வோம். 20ஆம் வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். Want to read Genesis 39 chapter and verse 20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை
ஒப்புவித்தான். And the Lord was with Joseph and showed him mercy and gave him favor in the sight of the keeper of the prison. சிறைச்சாலையிலே யோசேப்பு ஒப்புவிக்கப்பட்டான். Joseph was put into a prison. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். It is a place of oppression. ஒடுக்கப்படும் இடம் என்று சொல்லலாம். சிறைச்சாலை என்பது அடக்குமுறையின் இடம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். It is a place you cannot be mobile. இங்கும் அங்குமாக நாம் அசைந்து இன்னொரு இடத்துக்கு போகிற இடம் அல்ல. It is a place where you will be oppressed. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது யோசேப்பை ஒடுக்கும்படியாக அந்த சிறைச்சாலையிலே அவர்கள் போட்டார்கள். இந்த நாளிலே வேத புத்தகத்திலே எரேமியா குறித்து வாசிக்கிறோம், பவுலும் சீலாவை குறித்து வாசிக்கிறோம். அநேகர் சிறைச்சாலை அனுபவங்களுக்குள்ளாக கடந்து சென்றார்கள். ஒருவேளை இன்றைக்கு யோசேப்பை போல நீங்கள் சிறைச்சாலையில் இருந்தால் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You are not the first person to be in the prison and you will not be the last person to come out of the prison. சிறைச்சாலை போவதற்கு நீங்கள் முதல் ஆளும் அல்ல, சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் கடைசி ஆளும் கிடையாது. அநேகர் சிறைச்சாலையின் அனுபவங்கள் வழியாக கர்த்தர் அவர்களை கொண்டு செல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் எந்த குற்றத்தை மேற்கொண்டு ஜெயித்தானோ அந்த குற்றத்தை அவன் செய்தான் என்று அவனை சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். The particular sin that he did not commit, Joseph was thrown into such prison, wrongly accused of committing the same sin. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே யோசேப்பை சிறைச்சாலையிலே போடும்போது he was oppressed. சங்கீதங்களின் புத்தகம் 105 அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கும் பொழுது the Bible says it was a dungeon. அது ஒரு கிடங்கு என்று சொல்கிறது. மிகவும் அவனை ஒடுக்கி அடக்கி வைக்கிற ஒரு இடமாக பார்க்கிறோம். ஒடுக்கப்பட்ட ஒரு இடம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு காரியங்களை பார்க்கலாம். Joseph, when he was in a prison of oppression, he lost his reputation, he lost his occupation. அவனுடைய நற்பெயரை யோசேப்பு இழந்து விடுகிறான். இரண்டாவதாக தன்னுடைய வேலையும் அவனை விட்டு போகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு இருந்த ஒரு நல்ல பெயர், போட்டிப்பார் வீட்டிலே வேலை செய்யும் பொழுது அவனுக்கு இருந்த அந்த நற்பெயர் அவனை விட்டு கடந்து சென்றது. அவனுக்கு இருந்த வேலையும் அவனை விட்டு போனது. He lost a wonderful overseeing job in the house of Potiphar. பாருங்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். It is a place where things are falling apart in our life. எல்லா காரியங்களும் நம்மை விட்டு அது விழுகிற ஒரு இடம், பயத்தின் இடம், மிகவும் கொடூரமான கஷ்டப்படுகிற இடமாகிய ஒரு சிறைச்சாலை. யோசேப்பு தன் பாவம் இல்லாமல் இருக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சிறைச்சாலையின் விளையமாக யோசேப்பு கடந்து செல்கிறான். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் ஆசீர்வாதத்தை கூற விரும்புகிறார். என்ன ஆசீர்வாதம்? யோசேப்பு எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். எந்த இடத்திலே? ஒடுக்கப்படும் இடத்திலே. ஒடுக்கப்படும் இடத்திலே கர்த்தர் யோசேப்பினுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். Place of oppression. I want to tell you this morning, a place and a time of confinement is a place and a time of refinement in our life. எந்த இடத்துல நம்மை அடக்கி ஒடுக்கி வைக்கிற இடத்திலே நம்மை கர்த்தர் சுத்திகரித்து நம்மை பொன்னை போல பசுமையாக மாற்றுகிறார். இந்த முதல் குறிப்பு மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் சிறைச்சாலையில் வழியாக கடந்து செல்லலாம். யோசேப்பை போல செய்யாத தவறுக்காக you lose your name, you lose your job. எனக்கு என்னுடைய நல்ல பெயர் என்னை விட்டு போய்விட்டது, நான் ஒரு தவறும் செய்யவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். என் வேலையும் போய்விட்டது என்று மிகவும் கஷ்டத்தோடு கூட யோசேப்பு அங்கு இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யோசேப்போடு கூட இருக்கிறார்.
அவன் சிறைச்சாலையில இருந்தாலும் அவன் சொந்த குடும்பத்தாரிடத்திலிருந்து தூரமா இருக்கிறான். He was very far away from his family. Listen, he might be very far away from his earthly father, but the heavenly father was with him. உலக பிரகாரமான தந்தை நிறுத்தினது தூரமாக இருந்தாலும் பரலோக பிதா யோசேப்போடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட ஒடுக்கப்படும் இடத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தொடர்ந்து யோசேப்பை குறித்து நாம் தியானிப்போம். அந்த சிறைச்சாலை எப்படிப்பட்ட இடம்? ஒடுக்கப்படுகிற அடக்குமுறையின் இடம். தன் பெயரை இழந்து விடுகிறான், தன் வேலையும் இழந்து விடுகிறான். தொடர்ந்து யோசேப்பை கர்த்தர் எப்படி அந்த சிறைச்சாலையின் வழியிலே நடத்தினார் என்பதை தொடர்ந்து வருகிற வசனங்களிலே நாம் தியானிக்க போகிறோம். யோசேப்பு என்னென்ன காரியங்களை அந்த சிறைச்சாலையிலே செய்தானோ ஆண்டவராகிய கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். The Lord made all the things of Joseph to prosper. வாய்க்க பண்ணுகிற தேவன். இரண்டாவதாக யோசேப்பை சிறைச்சாலை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். 20ஆம் வசனத்தின் கடைசி சொற்றொடர், the last sentence of verse 20. அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். And he was there in the prison. He was there in the prison. யோசேப்பை சிறைச்சாலையிலே போட்டபோது அவன் அடக்குமுறையில இருந்தான். எவ்வளவு நாட்கள் இருந்தான்? ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தான். 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், chapter 41 verse 1. 2 வருஷம் சென்ற பின்பு, after 2 years, almost more than 2 years, Joseph was in the prison. அவன் 2 வருஷத்திற்கு மேலே சிறைச்சாலை இருக்கிறான். அப்படி என்றால் the prison of Joseph is a place of obscurity. தனிமையின் இடம். 2 வருடங்கள் தனிமையாக குடும்பத்திலிருந்து அவன் வேலையிலிருந்து பிரிக்கப்பட்டு அங்கே தனியே இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்திலே நாம் தனிமையை உணர்கிறோம். நீங்கள் தனிமையை உணரும் பொழுது சில நேரத்திலே அது சிறைச்சாலையின் அனுபவத்தை போல இருக்கும். When we feel the loneliness and obscurity in our life, it's like going through a prison experience. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனுடைய கனவுகள், அவனுடைய சொப்பனங்களை மறந்தது போல இருந்தது. ஒருவேளை அவன் மனதில் யோசித்திருப்பான், என்னுடைய சொப்பனங்களுக்கு என்ன ஆனது? What happened to all the dreams I had in my life? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தனிமையாய் நாம் உணரும் பொழுது யோசேப்பின் தனிமையான சிறைச்சாலையிலே கர்த்தராகிய தேவன் அவனோடு கூட இருந்தார். 39ஆம் அதிகாரம், Genesis 39th chapter. சில வசனங்களை உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். 2ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தர் அவனோடே இருக்கிறார். 5ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 21ஆம் வசனம், 23ஆம் வசனம், 39 chapter 21 and 23. கர்த்தர் யோசேப்போடே இருந்து, கர்த்தர் யோசேப்போடே இருந்தபடியினால். இந்த வசனங்களில் எல்லாம், இந்த 5 வசனங்களிலும் God was with Joseph. அப்படி என்றால் it was a prison of obscurity. அது அந்த சிறைச்சாலை தனிமையின் இடம்தான். உலக பார்வைக்கு அது ஒரு தனிமையான இடம். ஒருவேளை யோசேப்புக்கு அது தனிமையாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தனிமையின் சிறைச்சாலையிலே 2 காரியத்தை யோசேப்பின் வாழ்க்கையிலே உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவதாக, he was able to feel the presence of God. And number 2, he was able to fulfill the purpose of God. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். He was able to feel God's presence and he was able to fulfill God's purpose. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களோடு கூட என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார்.
தனிமையை உணரும் பொழுது ரெண்டு காரியத்தை மனதில் நீங்கள் கொண்டு வர வேண்டும். முதலாவதாக அவருடைய பிரசன்னம், இரண்டாவதாக அவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஒரு நோக்கம். அவன் சிறைச்சாலையில் வழியாக தான் அவனுடைய நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்ற முடியும். சில நேரத்திலே கர்த்தர் நம்மை இப்படிப்பட்ட இக்கட்டின் வழியாக நடத்தி நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தை நிறைவு செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இல்லை இல்லை, எனக்கு இந்த சிறைச்சாலை வேண்டாம் என்று நாம் ஜெபிப்பதில் அர்த்தம் இல்லை. ஏன்? you have to go through the prison. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நான் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The fact that God is with us is a promise. ஆண்டவர் நம்மோடு கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்வது அது ஒரு உண்மை. But experiencing the presence of the Lord is dependent upon our relationship with Him. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்பது சத்தியம். ஆனால் அந்த பிரசன்னத்தை உணர்கிற அனுபவம் அவரோடு கூட நாம் வைத்திருக்கிற உறவை பொறுத்தது. God is with you. Are you able to experience the presence and fulfill God's purpose in your life? Do not run away from the purpose of God. இரண்டாவது குறிப்பை உங்கள் மனதிலே நான் பதிக்க விரும்புகிறேன். Prison is a place of obscurity. அது தனிமையின் இடம். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவன் வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற அவன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். The third important aspect about a prison, சிறைச்சாலையின் மூன்றாவது அனுபவத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 21 வசனம், verse 21. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். verse 21. But the Lord was with Joseph and showed him mercy and gave him favor in the sight of the keeper of the prison. ஆண்டவர் சிறைச்சாலையிலே அவனுக்கு அந்த தலைவனிடம் கர்த்தர் எவ்வளோ கிருபை அவனுக்கு செய்தார், கிருபையை தந்தார். The Lord showed him favor. Prison is a place of oppression, number 1. Number 2, prison is a place of obscurity, தனிமையினிடம். மூன்றாவது பாருங்கள், கர்த்தர் அவனுக்கு நல்ல வாய்ப்புகளை தருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சிறைச்சாலை வாழ்க்கையிலே கர்த்தர் நல் வாய்ப்புகளை தருகிற இடம். Prison is a place of opportunities. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். The Lord does not stop things for you, but the Lord always strengthens all the things for you. நீங்கள் 21 வசனத்திலிருந்து அடுத்த அதிகாரத்திலும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையிலே யோசேப்பு 2 வருடங்கள் இருக்கும் பொழுது அந்த அவனோடு கூட அந்த சிறைச்சாலையிலே 2 ராஜாவின் ஆபீசர்ஸ், அலுவலில் இருக்கிறவர்கள் 2 பேர் இருந்தார்கள். ஒருவன் பானபாத்திரக்காரன், இன்னொருவன் சுயம்பாகி. 40 அதிகாரம் 1 வசனம் அதை நமக்கு சொல்லுகிறது. One person was the butler of the king, another person was the baker to the king. 2 பேரும் சிறைச்சாலையில் இருந்தார்கள். ஆண்டவர் பாருங்கள், அவனுக்கு வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பை தருகிறார். என்ன வாய்ப்பு? அவர்களுடைய சொப்பனங்களை யோசேப்பு விளக்கும்படியாக ஒரு வாய்ப்பை தருகிறார். பாருங்கள், இவன் ஒரு சொப்பனக்காரன். அவன் 37 அதிகாரத்திலே வாசிக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய சொப்பனத்தை கண்டவன். இந்த இடத்திலே சொப்பனங்கள் அவனிடத்திலே வருகிறது. ஒரு நாள் காலையிலே அந்த 6 வசனம், 40 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கும் பொழுது, காலமே யோசேப்பு அவளிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். 7 வசனம் சொல்கிறது, அவர்கள் முகங்கள் துக்க முகமாயிருந்தது. They were sad. They were with a sad countenance. யோசேப்பு பாருங்கள், அவன்தான் துக்கமா இருக்க வேண்டும். இந்த 2 பேரும் துக்கமா இருக்கிறதை யோசேப்பு கண்டு விசாரிக்கிறான். யோசேப்புக்கு ஒரு வாய்ப்பு. 2 பேரும் ரொம்ப துக்கமா இருக்கிறார்கள். என்ன என்று கேட்கும்பொழுது, நாங்கள் சொப்பனத்தை கண்டோம்.
நீங்கள் வீட்டில் இதெல்லாம் வாசியுங்கள். என்ன நடக்கிறது? யோசேப்பு இருவருடைய சொப்பனத்தை விளக்குகிறான். அந்த வேத புத்தகத்திலே பானபாத்திரக்காரன் மறுபடியுமாக பார்வோனிடம் செல்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பானபாத்திரக்காரன் பார்வோனிடத்துல சென்ற பொழுது யோசேப்பை மறந்து விடுகிறான். he forgets Joseph. அதெல்லாம் நமக்கு சரித்திரம் தெரியும். இரண்டாவதாக இவன் 2 வருஷங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது என்ன நடக்கிறது? முதல் நல்வாய்ப்பு, அந்த பானபாத்திரக்காரன் உடைய சொப்பனத்தை விளக்கும் போது அது நிறைவேறுகிறது. இரண்டாவது பாருங்கள், அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விடுகிறான். அநேக நாட்களுக்கு பிறகு பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. பார்வோனுக்கு சொப்பனம் வரும்பொழுது அப்பொழுதுதான் பார்வோனுடைய சொப்பனத்தை விளக்கும்படியாக யோசேப்பை அந்த பானபாத்திரக்காரன் நினைவு கூறுகிறான். நன்றாக நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வர வேண்டும். The Lord used the butler to forget Joseph for some time, and the Lord used the butler to remember Joseph again to connect with Pharaoh. பார்வோனோடு கூட இணைக்கும்படியாக சரியான நேரத்திலே யோசேப்பை குறித்து அந்த பானபாத்திரக்காரன் நினைவு கூறுகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். What is the opportunity? 2 dreams, 2 important dreams that is making Joseph to move towards his destiny. அவனுடைய எதிர்காலத்தை நோக்கி அவனை அசைய செய்கிற 2 வாய்ப்புகள், அந்த பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்தை விளக்குவதும் பார்வோனுடைய சொப்பனத்தை விளக்குவதும். ஆனால் 2த்துக்கு மத்தியிலே ஒரு நேரம், there was a time gap. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, what was the opportunity? He used a small opportunity of interpreting the dream of the butler. That led him to interpret the dream of the ruler of the country, Pharaoh. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Sometimes people forget us. The forgetfulness of the butler. And again we see the faithfulness of the Lord. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? God gives you an opportunity. கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். என்ன வாய்ப்பு? Lord, whatever may be the small chance you give to me, I will interpret the dream of the butler. When he went to the king, he forgot Joseph. சிலர் நம்மை மறந்து விட்டாலும் பயப்படாதீர்கள். உங்கள் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்தார். One person forgot, but God remembered Joseph. அந்த சிறைச்சாலையிலும் யோசேப்பின் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இன்றைக்கு இந்த 3வது குறிப்பின் மூலமாக உங்களோடு கூட பேசுகிறார். ஒடுக்கப்படும் இடம்தான், அடக்குமுறையின் இடம்தான், தனிமையின் இடம்தான். அவனுக்காக வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் கர்த்தர் திறக்கிறார். தொடர்ந்து யோசேப்பை குறித்து தியானிப்போம். எப்படி அந்த சிறைச்சாலையிலே கர்த்தர் யோசேப்பின் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்பதை நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். யோசேப்பு அந்த சிறைச்சாலையிலே தொடர்ந்து இருக்கிறான். சில நாட்கள், சில மாதங்கள், சில வருஷங்கள் அந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறான். அடக்குமுறை, oppression, தனிமை, obscurity. God opens an opportunity. The Lord is connecting him to the will of God to be fulfilled in his life. 4வதாக, it was a prison of obedience. 22ஆம் வசனம். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். And the keeper of the prison committed to Joseph's hand all the prisoners that were in the prison, and whatsoever they did there, he was a doer of it. அந்த சிறைச்சாலையிலே கர்த்தர் அவனை சில காலங்கள் வைத்திருந்தார். அந்த சிறைச்சாலையிலும் பாருங்கள், அவனுக்கு வேலை கொடுக்கப்பட்டது. வெளியிலே இருக்கும்போது உண்மையாயிருந்தான். இந்த இடத்திலும் பாருங்கள், எல்லா சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்து விட்டார்கள். He became
the ruler there. அங்கேயும் யோசேப்புக்கு வேலை பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் நல் வாய்ப்புகளை கொடுக்கிறார். நான்காவதாக யோசேப் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு அவனை ஒப்புவிக்கிறான். அவன் சொப்பனங்களை விளக்கின பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டான். He forgot Joseph, but Joseph was obedient to God. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது அவன் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறானோ. In spite of situations and circumstances, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்திலே அந்த கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். எப்படி யோசேப்புக்கு இந்த கீழ்ப்படிதல் வந்தது? How did Joseph receive this obedience and submission to God? இரண்டு குறிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, Joseph realized the maturity in his life. இரண்டாவதாக, Joseph got the revelation about the mystery in his life. உங்களுக்காக நான் விளக்குகிறேன். முதலாவதாக, maturity was realized. இரண்டாவது, mystery was revealed. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையிலே அந்த சிறைச்சாலையிலே கீழ்ப்படிதான் என்றால் அவன் தேர்ச்சி அடைகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாழ்க்கையிலே தேர்ச்சி அடைகிற இடம் சிறைச்சாலை. We mature in difficult circumstances. கடினமான ஒடுக்குமுறை தனிமையின் இடத்திலே நாம் தேர்ச்சி பெறுகிறோம். எப்படி? தகப்பன் வீட்டிலே மிகவும் செல்ல பிள்ளையா இருந்தான். அவனுக்கு பல வர்ண அங்கியை தகப்பன் கொடுத்தான். சகோதரரை காட்டிலும் யோசேப்புக்கு ஒரு சிறந்த இடம் தகப்பன் வைத்திருந்தார். அப்படிப்பட்ட பேம்பரிங், அப்படிப்பட்ட ஒரு சொகுசு இருக்கும் பொழுது மெச்சூரிட்டி இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். உங்கள் என் வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய முடிவுக்கு, நம்முடைய திட்டத்துக்கு, வாழ்க்கை திட்டத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு செல்லும் பொழுது God puts us into a prison and asks us, expects us to be obedient to him. He knew that he is maturing in the Lord. கர்த்தருக்குள்ளாக அவன் தேர்ச்சி அடைகிறான். ஒன்றும் பேசவில்லை, எதிர்த்து பேசவில்லை, அமைதியாக அவன் இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, அங்கதான் அவனுடைய சொப்பனங்களை யோசிக்கிறான். ஆண்டவர் என் சொப்பனங்களை எப்படி நிறைவேற்றுவார்? என் கர்த்தர் உண்மையுள்ளவர். He was faithful in spite of all difficulties in life. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், காரியங்கள் நடந்தாலும் நடக்காமல் போனாலும் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? I will always be faithful to God. நான் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாய் இருப்பேன். ஆண்டவருடைய உண்மையிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். கடைசியாக, the fifth aspect about the prison in verse 23, கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். The Lord made everything to prosper in the hand of Joseph. சிறைச்சாலையில் இருக்கிறான், தோல்வி இல்லை. He was able to overcome many things in his life. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் வெற்றி பெற பிறந்தவர்கள். We are born to overcome. நாம் இந்த உலகத்திலே ஜனங்களையும் சூழ்நிலைகளையும் சவால்களையும் ஜெயித்து ஆள பிறந்தவர்கள். யோசேப்பு வென்றான். அந்த சிறைச்சாலையிலே கர்த்தர் வெற்றி மேல் வெற்றியை அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். When will God give us this overcoming life? எப்போது நம்முடைய சிறைச்சாலையை வெற்றியுள்ளதாக மாற்றுவார்? ரெண்டு காரியங்களை சொல்லுகிறேன். Number one, Joseph was able to overcome the delays that God gave in his life. Joseph was able to overcome when God fulfilled his dream. உங்களுக்காக விளக்குகிறேன். இதை providential delay and providential dream என்று சொல்லுகிறேன். கர்த்தர் அவனுக்கு சில காரியங்களை தாமதமாக்கினார். ஆண்டவர் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே தாமதம் பண்ணும்பொழுது பயப்படாதீர்கள். ஏன்? அவருக்கு எல்லாம் தெரியும். He is in control. அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய கண்ட்ரோல், நம்முடைய ஆளுகளிலிருந்து காரியங்கள் வெளியே போகலாம். God is in control. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
when God delays certain things, do not be afraid. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு ஒன்றை கற்றுக்கொண்டான். என்ன தெரியுங்களா? Don't ever put your confidence in any man. ஒரு மனிதன் மேலும் உங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டாம். என்ன செய்தான் யோசேப்பு? அந்த பட்லர், அந்த பானபாத்திரக்காரன் அரண்மனைக்கு போகும்போது என்ன சொல்லி அனுப்புனான்? என்ன கொஞ்சம் நினைவுபடுத்து, ராஜாவிடம் ப்ளீஸ் ரிமைண்ட் மீ தட் ஐ எம் ஹியர். அவன் என்ன செய்தான்? ராஜாவுக்கு நினைப்படுத்தவில்லை, அவன் மறந்து விடுகிறான். ஜோசப் வாஸ் ட்ரைங் டு டேக் a small shortcut. ஒரு குறுகிய வழியிலே போக நினைத்தான். கர்த்தர் அதை வாய்க்க செய்யவில்லை. God delayed. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நம்ப வேண்டும், மனிதனை நம்புவதல்ல. God delays, but don't fear. இரண்டாவது பாருங்க, the dream of Joseph came to pass in his life. From prison straight he went to palace. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட சிறைச்சாலையிலிருந்து நேராக அரண்மனைக்கு உயர்த்துவார். 2 அவனுடைய சொப்பனங்களும் அவன் வாழ்க்கையிலே நிறைவேறிற்று. உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். எப்போது நிறைவேறும்? The providential hand of God. கர்த்தருடைய கரம் அது மறைமுகமாக செயல்படுகிறது. உங்களால பார்க்க முடியாது, என்னால பார்க்க முடியாது. என்னால் பார்க்க முடியவில்லை, உங்களால் பார்க்க முடியவில்லை. What we can see is delay, but behind the delay of God, the hand of God is moving for you. அருமையான தாயே, தகப்பனே, சகோதரியே, சகோதரனை, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்காக நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தருடைய கரம் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். You will overcome. நீங்கள் சிறைச்சாலையிலே ஆபரேஷன் அடக்குமுறையிலே உள்ளே செல்லலாம். கடைசியிலே ஆண்டவர் உங்களை ஜெயாளிகளாக மாற்றுவார். யோசேப்பை ஜெயித்தவனாக அரண்மனைக்கு சென்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்திலே சிறைச்சாலையிலே இருந்தாலும் அந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். You may go through these 5 steps of prison. ஒடுக்கப்படும் இடம், தனிமையின் இடம், நல் வாய்ப்புகளிடம், கீழ்ப்படுதலிடம், கடைசியிலே மேற்கொள்ளுதல். It may be a place of oppression. It may be a place of obscurity. It may be a place of opportunity and obedience. God will make you overcome. இருக்கிற இடத்துல உங்களுடைய கண்களை மூடுங்கள். எவ்வளவு நாட்கள் நான் சிறைச்சாலையில இருப்பது? எப்பொழுது கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார்? God has a time for you. யோசேப்பு கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்தது போல உங்களுக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, God has a time for you. Don't be disturbed about the delay. தாமதமாகிறது. எல்லாரும் என்ன நினைப்பார்கள்? பயப்படாதீங்க. யோசேப்பின் தேவன் உங்களுடைய தேவன். கண்களை மூடுங்கள். உங்களுக்காக இருக்கிற இடத்துல நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுங்கள். அன்பின் பிதாவே, இந்த ஜெபத்துல என்னோடு கூட சேர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஒரு சிறைச்சாலையில இருக்கலாம், நசுக்கப்பட்டு இருக்கலாம், ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், அடக்குமுறையில இருக்கலாம், சுதந்திரம் இல்லாமல் இருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்ஸ், கர்த்தருடைய பிரசன்னம் அவங்க மேல வரட்டும் கர்த்தாவே. அவங்க எதிர்காலம் உடைய கரத்தில் இருக்கிறது. அவன் எதிர்காலத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே. Bless their future, Lord. Everybody, Lord. Bless young and old, Lord. எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். பொறுப்பேடும். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்பின் தேவன் உங்கள் தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் இந்த ஆராதனையை முடிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும்
இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களையும் குடும்பத்தாரையும் என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.